யோசிச்சு பாருங்க, கேரளால ஒரு கோவில் இருக்கு. அங்க 2 பெரிய புதிர்கள் ஒளிஞ்சிருக்கு. கலை, நம்பிக்கை, அப்புறம் யாருக்குமே புரியாத மர்மங்கள். இது எல்லாம் கலந்த அந்த திருவல்லவாழ் கோவிலோட ரகசியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த கோவிலோட முதல் புதிரே அதோட காணிக்கை தான். இங்க பக்தர்கள் காசோ தங்கமோ குடுக்கறதில்ல. அதுக்கு பதிலா கடவுளுக்காக ஒரு பாரம்பரிய நடனத்தையே காணிக்கையா கொடுக்கறாங்க. அதுதான் கதகளி. ஒரு நடனத்தை எப்படி காணிக்கையா கொடுக்க முடியும்? அது ஏன்? சரி, இப்போ 2வது புதிருக்கு வருவோம். இந்த கோவிலோட கொடிமரத்தை பாருங்க. ஒரே கல்லுல செஞ்சது. ஆனா இதோட உண்மையான ஆச்சரியம் நம்ம கண்ணுக்கு தெரியறதுல இல்ல, பூமிக்கு கீழே இருக்கு. ஆமா, அதோட ஆழத்துல ஒரு பெரிய ரகசியமே புதைஞ்சிருக்கு. இந்த 2 புதிர்களும் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? கேரளாவோட பத்தனம்திட்டா மாவட்டத்துல இருக்கிற திருவல்லவா கோவில்ல தான். இந்த ஊரை இன்னைக்கு திருவல்லான்னு சொல்றாங்க. சரி, அந்த புதிர்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மூலவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவரோட பேரு ஸ்ரீ கோலப்பிரான், ஸ்ரீ வல்லபன்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு திருவல்லான்னு பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? அதுவுமே சுவாமியோட சம்பந்தப்பட்டதுதான். திருவல்லப வாழ் அப்படின்னா ஸ்ரீ வல்லபன் வாழ இடம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம முன்னாடி இங்க ஓடின வல்லப ஆற்றோட பேர்ல இருந்தும் இந்த ஊருக்கு பேர் வந்ததா சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு பின்னாடி 2 முக்கியமான புராண கதைகள் இருக்கு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த 2 கதைகளோட கதாநாயகர்களும் ஒருத்தருக்கொருத்தர் முற்றிலும் நேர்மாறானவங்க. சரி வாங்க, முதல்ல கதைய பாத்துடலாம். கண்டகர்ணன்னு ஒரு அசுரன். அவனோட விசித்திரமான கதை தான் இது. இந்த கண்டகர்ணன் ஒரு மாதிரி விசித்திரமான ஆளு. அவன் சிவபெருமானோட தீவிர பக்தன். ஆனா விஷ்ணுவ கண்டாலே புடிக்காது. எவ்ளோ வெறுப்புன்னா, விஷ்ணுவோட பேரே கேட்க கூடாதுன்னு தன் 2 காதுலயும் பெரிய மணிகளை கட்டிக்கிட்டான். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இதே கோவில்ல மோட்சம் கிடைச்சதுன்னா அது எவ்ளோ பெரிய ஆச்சரியம். இந்த கதையோட முக்கியமான திருப்பமே சிவபெருமான் சொன்ன இந்த உறவரிதான். மோட்சம் கொடுக்கற அதிகாரம் விஷ்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த கோவில் வெறுப்ப கூட கருணையா மாத்திர ஒரு இடம். சைவ வைணவ பேதம்லாம் இங்க கிடையாதுங்கிறதை இது ஆணித்தரமா சொல்லுது. சரி, இப்போ 2வது கதைக்கு வருவோம். இது ரொம்ப ஆழமான பக்தி கொண்ட ஒரு பெண்ணை பத்தின கதை. ஒரு மர்மமான சம்பவமும் இதுல நடக்குது. இந்த கதை சங்கின்ற ஒரு பக்திய பத்தினது. அவங்களோட பக்தி எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் அவங்க நேரா கருவறைக்குள்ள நடந்து போய் சுவாமியோட ஜோதியில கலந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அப்படியே மறைஞ்சு போயிட்டாங்க. இந்த அமானுஷமான சம்பவத்தால தான் அந்த காலத்துல சில கட்டுப்பாடுகள்லாம் வந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லைனாலும் அவங்களோட அந்த பக்தியோட ஆழத்தை இன்னைக்கும் அங்க பேசுறாங்க. ஓகே, இப்போ இந்த 2 கதைகளையும் மனசுல வச்சுக்கோங்க. இதோட பின்னணியில தான் நம்மளோட 2 புதிர்களுக்கான விடை இருக்கு. வாங்க பார்க்கலாம். முதல் புதிர் கதகளி ஆட்டத்தை ஏன் இங்க ஒரு ஸ்பெஷல் காணிக்கையா கொடுக்கறாங்க? கதகளினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அது கேரளாவோட ஒரு பாரம்பரிய கலை. இதுல கலைஞர்கள் பெரிய பெரிய புராண கதைகளை வெறும் நடனம் மூலமாகவும் முகபாவங்கள் மூலமாகவும் நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துருவாங்க. அப்போ ஏன் இங்க கதகளி காணிக்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை ரொம்பவே அழகா இருக்கு. இங்க இருக்கிற இறைவன் கலைகளையும் கதைகளையும் ரொம்ப ரசிப்பாராம். அதனால பக்தர்கள் தங்களோட வேண்டுதல் நிறைவேறினதும் அவருக்கு பிடிச்ச கதைகளை இந்த நடன மூலியமா சொல்லி காட்டுறாங்க. இங்க பணத்தை விட இந்த கலை அர்ப்பணிப்பு தான் பெரிய விஷயம். சரி, இப்போ வாங்க அந்த 2வது புதிருக்கு போலாம். கோவிலோட அந்த பிரம்மாண்டமான ஒற்றை கல் கொடிமரம், அதாவது துவஜஸ்தம்பம். இந்த ஒரே கல்லுல செஞ்ச தூணோட உண்மையான மேஜிக் அதோட ஆழத்துல தான் இருக்கு. பூமிக்கு கீழே நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல அது எவ்ளோ ஆழத்துக்கு புதைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 60 அடிக்கு மேல. நினைச்சு பார்க்கவே முடியல. என்ன ஒரு ஆச்சரியம்! இங்க பாருங்க, பூமிக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரியற உயரத்தை விட பூமிக்கு அடியில புதைஞ்சிருக்கிற அதோட ஆழம்தான் அதிகம். இது ஒரு மிகப்பெரிய பொறியியல் அதிசயம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி எதுவுமே இல்லாத அந்த காலத்துல இவ்ளோ பெரிய கனமான ஒரு கல்ல எப்படி இவ்ளோ ஆழத்துல நட்டு வச்சாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமாவே இருக்கு. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்ததுல இருந்து என்ன புரியுது? திருவல்லவாழ் கோவிலுங்கிறது சும்மா கல்லால கட்டின ஒரு கட்டிகம் மட்டும் இல்ல. இங்கே கலை ஒரு பிரார்த்தனையா மாறுது, பொறியியல் ஒரு தீர்க்க முடியாத மர்மமா நிக்குது, வெறுப்பு கூட கருணையால மோட்சம் வாங்குது. இது நம்பிக்கை, கலை, மர்மம், இது மூணும் ஒன்னா சேர்ற ஒரு அற்புதமான இடம். இந்த கதைய ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த கோவிலோட 2 அதிசயங்களையும் யோசிச்சு பாருங்க. ஒன்னு, பல 100 வருஷமா அசையாம நிக்கிற அந்த ஒற்றைக்கல் கொடிமரம். இன்னொன்னு, இன்னைக்கும் உயிர்ப்போட ஆடப்படுற கதகளி கலை. ஒரு கல் நினைவு சின்னம் காலத்தை வெல்லுமா, இல்ல உயிரோட்டம் உள்ள ஒரு பாரம்பரியம் காலத்தை வெல்லுமா? எது ரொம்ப காலம் நிலைச்சு நிக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க.